ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दं माधवं श्रीदचन्द्रमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। இன்னைக்கு வந்து ஷில பிரபாவுடைய க்ளோரிஸ் இல்லையா? அதாவது இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா பிரபுபாதருடைய கடைசி காலங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து போகிற முடிவு பண்ணிட்டார். ஓகே, அதனால் சில சமயம் என்ன சொல்வார்னா, நான் கிருஷ்ணனை பற்றி பேசிட்டு கேள்வி போயிடணும், எனக்கு இந்த மாதிரி வயர்ஸு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல நான் சாகக்கூடாது, கிருஷ்ணனை பற்றி பேசிட்டு கேள்வி அப்படியே கொலாப்ஸ் ஆகி வந்துட்டா நல்லது தானே அப்படின்றார். ஓகே, நோ ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கிடையாது, கேஸ் கிடையாது, நர்ஸு கிடையாது, டாக்டர் கிடையாது, இந்த மாதிரி. ஓகே, அப்போ அங்கே வருவா பக்தர் டிசைபிள்ஸ் என்ன சொல்ல பிரபாதர் இப்படி கும்பிடணும், இப்படி ஓகே இந்த சைடும். அப்போ அவர் பக்தரில் என்ன சொல்கிறார், அவர் அந்த ஸ்ரீமத் பாகம் படிக்க சொல்லி காட்டுறார். ஓகே, எல்லாம் இப்போ ராமேஸ்வர பிரபு இருக்கார், அவர் படித்து காட்டுறார் ராமேஸ்வர பிரபு. ஸோ ஒரு டிசைபிள்ஸும் அவங்க ஏரியாவில் எப்படி ப்ரீச்சிங் நடந்தது இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க பிரபாட்ட சொல்கிறாங்க. அத்ரேய ரிஷி அவர் எப்படி மிடில் ஈஸ்டில் வந்து ப்ரீச் பண்ணுறார், முஸ்லீம் கண்ட்ரிஸில் ப்ரீச் பண்ணுறாருன்னு சொல்கிறார். அதுமாதிரி கீர்த்தாந்த சுவாமிராஜ் வந்து பால் பொருள், ஏன்னா அங்கே ஃபார்ம் கம்யூனிட்டி இருக்குல்ல, நியூ விருந்தாவன் அமெரிக்காவில் இருக்குது. இங்கே விருந்தாவன் மாதிரி அங்கேயும் விருந்தாவன், யூஎஸ்லேயும் அது நியூ விருந்தாவன். இங்கே நவதீப் மாதிரி அங்கேயும் நவதீப், நியூ நவதீப். இங்கே துவாரகை மாதிரி அங்கேயும் துவாரகை. ஓகே, இந்த மாதிரி ரத யாத்திரை, விருந்தாவன், கௌரவபரிமா மூணுமே செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்கார். ப்ராப்பர் கிராண்டாக செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்கார் யூஎஸில். ஸோ கீர்த்தானந்த சாமிராஜ் வந்து இந்த பால் பொருள்லாம் கொண்டு வர்றார், மில்க் ப்ராடக்ட்ஸ். ஒரு சன்னியாசி தாய்லாண்டில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வர்றார், ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் கொண்டு வர்றார் தாய்லாண்ட்லேருந்து. ஆதிகேச சுவாமிராஜ் வந்தவொடனே பிரபாத ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அந்த கேஸ் வின் பண்ணிட்டாங்க இல்லையா நியூயார்க்கில் கேஸ். ஆதிகேச சுவாமிராஜ் வந்து நியூயார்க்குடைய பிரசிடென்ட், டெம்பிள் பிரசிடென்ட். ஸோ இப்போ யாரெல்லாம் பேசவே இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன கீர்த்தன் ஸ்டார்ட் ஆகிடும், கீர்த்தன் ஸ்ரீமத் பாகவதம். அப்புறம் பிரபா கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் ரீட் பண்ணுவாங்க, இல்லை கீர்த்தன் போயிட்டே இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க, கெஸ்ட் மீன்ஸ் டிசிப்ளின் தான் நிப்பாட்டிடுவாங்க. இதுதான் அவனுடைய 24/7. அவரால் எந்திரிக்க முடியாது, பாத்ரூம் போகிறதுலேருந்து என்ன பண்ணுவோம், டிஸ்டர்பன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அவர் சைகை காட்டினாலும் அவரை அப்படி மெதுவாக தூக்கி உட்கார வைப்பாங்க. இந்த செய்தி வந்துட்டார் தூக்கி தான் கொண்டு போகணும், அது மாதிரி. ஓகே, ரொம்ப நாள் அப்படி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஜூன் நினைக்கிறேன், 77. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி நடக்கும். ஓகே, அப்போ பிரபா சொல்கிறார், அந்த ஜிபிசிலாம் வந்து ஜிபிசிலேருந்து வந்துருப்பாங்க, அவங்க சொல்கிறார், இனி வந்து போகாதீங்க எல்லோரும் அப்படின்றார். இங்கேயே இருங்க, அப்படி மாறி மாறி இருந்தீங்கன்னு எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஏதாவது பாடுங்க, ஸ்ரீமத் பாகம் படிங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்றார் பிரபார்.
தமால் கிருஷ்ண மகாராஜ் கேட்குறாங்க, எப்படி நீ உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இந்த மெடிசன் கொடுத்துட்டே இருங்க. என்ன மெடிசன் அது? ஸ்ரீமத் பாகவதம் கீர்த்தன். ஓகே, ஸ்ரோத்தமனோ அபிராமா பவோசரி ஸ்ரோத்தமனோ அபிராமா இவருத்தரீயமானா பவோஸ்வரி ஸ்ரோத்தமனோ அபிராமா கா உத்தம ஸ்லோக குணானுமாதா துமா விஜேதா வினா பசுக்னார். இதை வந்து கொடுத்துட்டே இருந்தீங்க, சரியாயிடுது அப்படின்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி, சத்யா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸோ நைட்டு 1:30 2:30 என்ன 3:30 என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணா புக்கு படித்து காட்டுவாங்க பிரபாத். 1:30 3:30 அப்படி மாறி மாறி இது ரொட்டேஷன். வேற டிவோடிஸ் வருவாங்க, செட் ஆஃப் டிவோடிஸ் மாறிடுவாங்க. ஓகே, ரொட்டேஷன். ஹரே கிருஷ்ணா பிரபு. அப்போ நிறைய வயசு என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு ப்ரேயர்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ப்ரேயர் ரூபானுக பிரபு எழுதிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அவர் பிரபு அதில் வந்து இந்த மாதிரி க்ளோரிஃபை பண்ணி எழுதியிருக்கார், பெரிய ப்ரேயர் இங்கிலீஷில் எழுதியிருக்கார். ஸோ அவர் கிருஷ்ணாண்டி ப்ரே பண்ணுறதில்ல அந்த ப்ரேயரில் இந்த மாதிரி எங்களுடைய குரு மகாராஜனுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு தயவுசெய்து இந்த ப்ரேயர் ஏற்றுக்கோன்னு சொல்லி கிருஷ்ணாண்டையும் அந்த குரு பரம்பராட்ட ராதாராணிட்ட எல்லாம் 6 கோஸ்வாமிஸ் இவங்க எல்லார்ட்டையும் ப்ரே பண்ணுறார் அந்த ரூபானுக சுவாமி. ஓகே, ரூபானுக பிரபுன்னு நினைக்கிறேன், ரூபானுக பிரபு. பிரபா இந்த ப்ரேயர் கேட்டு சொல்கிறார், எனக்கு எந்த வழினாலும் சரிதான். ஓகே, எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது, இருந்தாலும் ஓகே தான், இல்லாட்டாலும் ஓகே தான். கிருஷ்ணா என்ன டிசைட் பண்ணுறோம் அது ஓகே. ஓகே, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பெங்காலில் அந்த மிஷின் பேர் டெங்கின்பாங்க. அது என்னன்னா இந்த கோதுமையை அரைக்கும், கோதுமையை உள்ளே போட்டிங்கன்னா அதை அரைக்கும், மாவாக்கிறோம், மீன்ஸ் மின்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, எப்படி மனிதன் தான் மின்ஸ்ட்ருமெண்ட்டை இது பண்ண முடியும். அதோட வேலை என்ன? கோதுமையை அரைக்கும். அது சொர்க்கத்துக்கு கொண்டு போனால் என்ன பண்ணும்? அங்கேயும் கோதுமை அரைக்கும். நகரத்துக்கு கொண்டு போனால் இங்கே இருந்தா அந்த மாதிரி நீ எங்கே போட்டாலும் நான் கிருஷ்ணனை பற்றி பேச போகிறேன். ஓகே, ஸோ ஒரு தூய பக்தர் வந்து பௌதிக லோகத்தில் இருந்தாலும் சரி, ஆன்மீக லோகம் போனாலும் சரி, எப்பவுமே கிருஷ்ணனை சேவை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார் இந்த மிஷினை எக்ஸாம்பிள் கொடுத்து. ஸோ பிரபா அப்போ வந்து அவருடைய குரு மகாராஜ் எப்படி இந்த உலகத்தை விட்டு போனாங்கிறத நினைவு கூறுறார். அவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமிராஜ் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ரொம்ப வெறுப்போடு தான் போவாங்க. ஏன்னா அந்த பக்தர்கள்லாம் அந்த டிசைபிளில் சண்டை போடுவாங்க, எனக்கு இந்த ரூம் சொல்லி சண்டை போடுவாங்க. அவர் இருக்கும்போதே சண்டை வந்துடும். பிரபாரி குருமராஜ் சொல்லுவாங்க, நான் போனதுக்கப்புறம் தீ பற்றி எரியுன்றார் கௌடியப்பட்டில். அதே மாதிரி நிறைய கோர்ட் கேஸ் போய் நிறைய ப்ரீச்சிங்கே எல்லாம் போயிடும். ஓகே, இந்த மாதிரி அது நினைவு கூறுவார். இப்போ நல்ல வேலை நீங்கள் அந்த மாதிரி சண்டை போடலை, நான் அந்த மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ ஆனால் உங்களுடைய கம்பெனி நான் விரும்புகிறேன், ஏன்னா நீங்கள் எல்லோரும் அட்வான்ஸாக டிவோட்டியாக இருக்கீங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்ததே வந்து குரு மகாராஜ் அனுப்பிச்சதுதான்றது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி குரு மகாராஜ் வந்து அனுப்பிச்சது தான் நீங்கள் எல்லாரும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸோ அடுத்து இன்னொரு சன்னியாசி டிஸ்பிள் வர, அவரும் ப்ரேயர்லாம் ரீட் பண்ணுறாரு. ஸோ அவர் சொல்கிறார், பிரபா என்ன சொல்கிறார், நான் வந்து இந்த இதை வந்து நான் வந்து பயப்படுறதில்ல, இறப்புக்காக பயப்பட மாட்டேன்னு சொல்லி பிரபா சொல்கிறான். ஓகே, இந்த மாதிரி விருந்தாவனில் இருக்கிறோம், நிறைய பக்தர்கள் சூழ்ந்துருக்காங்க, கீர்த்தன் பாடுறாங்க, இனி என்ன நமக்கு என்ன பயம், இப்படி இந்த இடத்துல இறந்தால் சூப்பராக இருக்குன்றார் பிரபா. ஓகே, தமால் கிருஷ்ண சுவாமிராஜ் சொல்கிறாங்க, நானும் இன்றைக்கி ப்ரேயர் ஆஃபர் பண்ணேன்றாங்க. ஓகே, ஸோ கிருஷ்ணன் நிறையா ஒண்டர்ஃபுல் காரியம் பண்ணியிருக்காரு. ஆனால் பிரபாதருடைய இந்த லைஃபையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பலராமர் கிரியேஷனே சப்போர்ட் பண்ணுறாரு. பிரபாதருக்கு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியாது அவரால் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறாரு தமால் கிருஷ்ண மகாராஜ். ஸோ கிருஷ்ண பலராமர் நாங்கள்லாம் ப்ரே பண்ணோம் இது மாதிரி உங்களை காப்பாற்றிட்டுருக்காங்க. பிரபா சொல்கிறார். அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாரு, நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் கிடையாது, இருந்தாலும் அவங்க என் ப்ரேயரை கேட்பாங்க நம்புகிறோம் அப்படின்றார். பிரபாஸ் இல்லை, நீங்கள்லாம் தூய பக்தர்கள்,
எந்த விதமான நோக்கம் இல்லாமல் தூய பக்தர்கள் நீங்களாம் அப்படின்றார் பிரபாத். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் பிரேயர் நிச்சயமாக கேட்பார் கிருஷ்ணன்றார். ஓகே, ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர், ஆனால் பிரபாத் சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சொன்னாலும் கிருஷ்ணா வந்து அவருக்கு ஓன் பிளான் இருக்கும். அந்த பிளான் பண்ணி தான் கிருஷ்ணன் போவார். இதே தான் பீஷ்மரும் மகாபாரதத்தில் சொல்வார். இது இல்லை ஸ்ரீமத் பாரதத்தில் வருவது. பீஷ்மர் சொல்வார், நோ ஒன் கேன் நோ த பிளான் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணாவுடைய பிளான் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? கிருஷ்ணாவோட பிளான் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நான் ஒன்று பிளான் பண்ணி எதாவது பண்ணுவோம், பட் கிருஷ்ணாவோட பிளான் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறார். எனி கேஸ் பிரபாதர் செட் யூ வில் பி ஆல் ரைட். அப்போ ஒரு ஸ்டோரி சொல்கிறார். ஒரு முனிவர் வந்து பார்த்தாராம், நான் நிறைய மக்களை பார்க்குறார் ஒரு முனிவர். ஓகே, முதல்ல வந்து ஒரு ராஜாவோட பையன் வரான், இளவரசன் வரான். அவனை பார்த்தவனே ரொம்ப நாள் வீடு வரணும்னு சொல்லி பிளஸ் பண்ணுறார். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பிரம்மச்சாரி வரான், சின்ன பையன், முனிவர் பையன். நீ உடனே செத்து போயிருந்தார். ஓகே, ஒரு பக்தர் வரார், இல்லை புச்சர், இந்த மாதிரி கசாப்பு கிடக்கிற வரான். நீ செத்தாலும் ஒன்று தான், சாப்பிட்டாலும் ஒன்று தான். ஓகே, பீடி ஓட்டி வருவார். அதே மாதிரி அவர் புச்சர் என்ன சொல்வார்? செத்தாலும் பிரச்சனை, உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை, கஷ்டம் தான் படுவேன். ஓகே, பீடி ஓடி நீ இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான், எங்கே இருந்தாலும் ஓகே. ஓகே, ஸோ ஏன் பிரின்ஸ் அப்படி சொல்கிறான்னா, இளவரசன் ஏன் அப்படி சொல்கிறான்னா, இந்த வாழ்க்கை ஃபுல்லாக அவன் என்ஜாய் தான் பண்ண போகிறான். ஆனால் நீ ரொம்ப நாள் உயிர் வாழன்னு சொல்லிடுறாரு. என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் என்னது அவனுக்கு நிச்சயமாக நரகம் தான். ஓகே, இந்த பிரம்மாச்சாரிட்ட ஏன் சொன்னார்னா, வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டார். சீக்கிரம் இது பண்ணினா அடுத்து உனக்கு அந்த ரிவார்டு கிடைக்கும். டக்குன்னு வேறு நல்ல பிரிவு எடுத்துடலாம், டக்குன்னு போயிட்டே இருக்கலாம், மேலே போயிட்டே இருக்கலாம் லேடரில். பீரியட் ஓட்டி என்ன சொல்கிறாரு? ஆல்ரெடி கிருஷ்ணாவுடைய பாதங்கள் அடைஞ்சிட்டார், அதனால் அவர் கஷ்டம் இல்லை. இங்கே இருந்தாலும் தான் நம்ம அடுத்த கசாப்பு கணக்கான எப்பயும் பாவம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இருக்கும்போதும் அவனுக்கு தோணுதான், இறந்தாலும் தோணுதான். ஓகே, அதனால் அவர் பாபா சொல்கிறார், நான் இங்கே இருந்தாலும் சரி, இங்கே போனாலும் சரி, கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டார். ஓகே, ஸோ கிருஷ்ணனுடைய ஆசை வந்து நான் சீக்கிரம் அந்த உலகத்தோட்டு போகணுன்னு இருந்தேன்னா நான் கிளம்பிடுவேன்ட்டார் பிரபாத். ஓகே, அதனால் எந்த இதுக்கெலாம் ரெடி பண்ணிக்கலான்றார். 2 பாத்துக்கு நான் ரெடின்றார். ஓகே, ஸோ இப்போ ஜிபிசி செக்ரட்டரி அந்த டிசைபிள்ஸ்லாம் கூடிக்கிறாங்க. கூடி என்ன பண்ணுறாங்க, இஸ்கானுக்கு ஒரு வீல் கிரியேட் பண்ணும். வில்னா உயில் கிரியேட் பண்ணுன்றாங்க. ஓகே, இஸ்கான் ப்ராப்பர்ட்டிலாம் பிரபாத் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்வார், இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது இதை கட்டி காத்துட்டீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பார். பிரபாத் ஒரே வருத்தமாயிடும். இந்தியாவில் வந்து அண்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க. அண்டர் கரண்ட்னா அடியில் ஒரு வேலை நடந்துகிட்ருக்கும், இது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குவார். தமால் கிருஷ்ண மகாராஜ் ஒன்றும் புரியாது. அண்டர் கரண்ட், தேசி அண்டர் கரண்ட் இன் இந்தியா, அதனால் நான் போனதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எப்படியா புரிஞ்சிடுவாங்க, உடனே உயில் போடணும்னு சொல்லி பிரபாத் சொல்லியிருப்பார். அண்டர் கரண்ட்னா இப்போ தண்ணியில் நீச்சல் அடிக்கணும்னு வச்சுக்கோ, மேலே நீச்சல் அடிக்கும்போது ஈஸியாக போயிடலாம். கங்கையில் பார்த்தீங்கன்னா அண்டர் கரண்ட் இருக்கும், அடியில் சுழற்சி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டா நீச்சலுக்கு தெரிஞ்சாலும் உயிரோடு இருக்க முடியாது, இறந்துடுவோம். வேல்புல் அதுக்கு அண்டர் கரண்ட். ஆமாம். ஓகே, அதே மாதிரி இந்தியாவில் என்ன ப்ராப்பர்ட்டி வந்து வெளியில் ஒன்று பேசுவாங்க, உள்ளுக்கு ஏதாவது பண்ணி காலி பண்ணி ப்ராப்பர்ட்டியே எடுத்துருவாங்க. ஓகே, அதனால் உயில் கிரியேட் பண்ணணும் பிரபாத் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஜிபிசியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது. என்ன கொஷின்ஸு? இனிஷியேஷன் யார் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில், இதெல்லாம் அவங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா பின்னால் இதெல்லாம் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கணும்னு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த கமிட்டி வராங்க, பிரபாத் முன்னால் மீட் பண்ணுறதுக்காக வராங்க. இந்த கொஷின்ஸு இதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக வராங்க. ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் தான் பிரபாத் விரும்பினார். நான் வந்து இந்த உலகத்துக்கு போகனால இந்த மாதிரி ஜிபிசி இது எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி எல்லாம் முடிவு பண்ணிடணுன்றார். ஏன்னா இதை வச்சு பிரச்சனை வரக்கூடாதுன்றார் பிரபாத். ஸோ சத்சூர் மகாராஜ் வராங்க, இந்த புக் எழுதினாங்களா அவங்க வராங்க. பிரபாத் நாங்கள் வந்து உங்ககிட்ட கொஷின் கேட்க தான் வந்திருக்கோம் அப்படின்றார். ஓகே, இதெல்லாம் வந்து இதான் ஜிபிசி மெம்பர்ஸ் அப்படின்றார். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, இந்த ஜிபிசி மெம்பர்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, அவங்க போட்டிருக்கோங்களா, அவங்க எவ்வளோ நாள் இந்த பதவியில் இருக்கணும்,
அப்படின்னு கேட்குறாரு. பிரபாத் சொல்கிறார் அவங்க எவ்வளோ நாள் இருக்கலாம். ஓகே, அவங்கள ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணாதீங்க. வேறு யாராவது நல்லா திறமை இருந்தாங்கன்னா அவங்கள ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இருக்கிற மகன்களை தூக்காதீங்கன்றார் பிரபாத். அப்போ பிரபாத் சொல்கிறார் வசுதேவான்னு ஒரு பிரபு இருக்கார், அவரை கூட போடுங்க நல்லா ஜிபிசி, அவர் வந்து ஃபிஜியில் ரெப்ரசன்ட் பண்ண நல்லா பண்ணுவார், ஜிபிசியில் ஆட் பண்ணுங்கன்றார். ஓகே, ஆனால் ஜிபிசி சேஞ்ச் பண்ணாதீங்கன்றார். அப்போ மீன்ஸ் அவங்க இருக்கட்டும், அவங்க பாட்டு ஜிபிசியில் வேறு ஏதாவது ஒரு போஸ்ட்லேருந்து ஒரு போஸ்ட் அப்படி மாறி மாறி. அப்போ ஏதாவது ஒரு ஜிபிசிலேருந்து ரிசைன் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அவங்க ஜிபிசி மெம்பராக இருக்கும்போது இருக்கட்டும்ன்றார். மெம்பரை பதவி முடிஞ்சு வச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிடையாது, எலெக்ஷன்லாம் கிடையாது. ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்றார். ஓகே, அப்போ ஜிபிசி ஒரு மெம்பரை ரிசைன் பண்ணால் என்ன பண்ணுறது கேட்குறாரு. அப்போ வேறு யாராவது எலெக்ட் பண்ணுங்கன்றார் அந்த போஸ்ட்டுக்கு. விழுந்துட்டாலும் வேறு ஆளை ஹெல்ப் பண்ணிக்கிட்டார். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்குறாரு. நீங்கள் எங்களோட இல்லாதப்ப மீன்ஸ் நீங்கள் இந்த உலகத்துக்கு போன பிறகு ஃபஸ்ட் இனிஷியேஷன் செகண்ட் இனிஷியேஷன் எப்படி நடக்கணும்னு கேட்குறான். பிரபா சொல்கிறார் நான் வந்து உங்களில் சில பேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் சில பேரை வந்து அஃபிஷியேட்டிங் ஆச்சாரியாவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்போ அஃபிஷியேட்டிங் ஆச்சாரியா என்னன்னு கேட்குறாரு. அது ரித்விக் ஆச்சாரியாவான்னு கேட்குறாரு கமால் கிருஷ்ண மகாராஜ். பிரபாதில் என்ன கேட்குறாரு, ரித்விக் ஆச்சாரியா. பிரபா சொல்ல எஸ் ரித்விக் தான். அது நான் இருக்கும்போது நான் என் சார்பாக அந்த அஃபிஷியேட்டிங்னா அபிஷேகம் புரியுதுல, எனக்கு பதிலாக அவங்க பண்ணுவாங்க. இப்போ ப்ராக்சி கொடுக்குறாங்கல்ல சொத்தை விற்கிறதுக்கு, என் பேரெல்லாம் சொத்து இருக்கும் பவரா பட்டாணி அந்த மாதிரி. ஓகே, அபிஷேட்டிங் ரித்விக் ஆச்சாரியா. ஓகே, பிரபா சொல்கிறாரு நான் இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவங்களாம் ரித்விக் ஆச்சாரியா இருப்பாங்கன்றார். ஓகே, அப்போ சத்சோ மகாராஜ் கேட்குறாங்க அப்போ நீங்கள் இனிஷியேஷன் கொடுக்குறீங்களா, அவருக்கு உங்களுக்கு என்ன வரும்னு கேட்குறாரு. நான் இருக்கும்போது யாரும் குரு ஆக முடியாது. ஓகே, என்னுடைய பிகாஃப் மேலே அவர் என்ன பண்ணார், குருவாரார். இஸ் ஆக்சுவலி குரு பட் ஆன் மை ஆர்டர். அதை சொல்லி முடிச்சோடனே சத்சுமராஜ் கேட்குறாங்க அப்போ அந்த டிசேபிள்லாம் இப்போ இனிஷியேஷன் வாங்க பொறுப்பால் போக முடியல, உங்களுக்கு பல அனுப்புகிறீங்க. அப்போ அவங்க இனிஷியேஷன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க டிசேபிள்லாம் யாரோட டிசேபிள் கேட்குறாரு. எஸ் தோ தேவாஸ் கன்சிடர் யுவர் டிசேபிள்ஸ் கேட்குறாரு. they are their disciples interpret. எனக்கு கன்ஃபியூஷன் கொஞ்சம் எல்லாம் படிச்சுக்கிறேன். இதுதான் பிரச்சனையாகுது இதுக்காலுக்கு த்ரிக்கோ இல்லை. Then what is the difference between the person who gives initiation? He is guru. He does it on your behalf. Yes, that is a formality. Because in presence one should not become a guru. On behalf, on my order, he is actually guru but on my order. என்னுடைய ஆர்டர் மேலே அவர் குரு ஆறான்றார். அப்போ அவர் சத்சுமார் கேட்குறாரு இப்போ உங்கள் டிசைபிள் அவங்க டிசைபிளாக கேட்குறாரு. அவங்க டிசைபிள் தான் மீன்ஸ் யார் இனிஷியேட் பண்ணால் அவரோட டிசைபிள், யார் இனிஷியேஷன் கொடுக்குறதோ அவர் டிசைபிள்ட்டார். ஓகே, இது என்ன சொல்கிறாருன்னா பாசிங் அவே அவர் போனதுக்கப்புறம். ஓகே, இந்த டிசைபிள்ஸ் தான் யாருன்னா யார் இனிஷியேட் பண்ணுறாங்களோ அவங்க டிசைபிள்ஸ் தான். ஓகே, அவங்க என்னுடைய கிராண்ட் டிசைபிள்ஸ், நான் தாத்தா அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டார். ஓகே, when I order you to become guru, you become regular guru. That's all. நான் உன்னை ஆர்டர் பண்ணி குருவான்னு சொல்லிட்டேன்னா நீ ரெகுலர் குரு, அவ்வளோதான். ஓகே, they become disciples of my disciple. பிரபா சொல்லிட்டார். சரி ஒரு ஜிபிசி பேஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த இன்ட்ரிகேட் இன்கொயரிக்கு வந்து கிளியராக ஆன்சர் கிடச்சின்றாங்க. ஓகே, லேட்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணுவீங்க, அவங்க வந்து இனிஷியேட்டிவ் குருவாக ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டார், இனிஷியேட்டிவ் குரு ஆயிடுவாங்கன்றார். ஓகே, ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. ஆக்சுவலாக முதல்ல சொன்னது என்னென்னா பிரபா இருக்கும்போது உள்ளது, பிரபா இருக்கும்போது உள்ளது பிரபா டிசைபிள் தான். அவர் போனதுக்கப்புறம் உள்ளது வந்து அவங்க டிசைபிள்ஸ் ஆயிடுவாங்க. எப்பயுமே தான் இருப்பாரு. பட் அவர் இங்கே அபிஷியலாக இருக்கும்போது பிசிக்கலாக இருக்கும்போது
ஆமாம், அவங்க வெஜிடபிள்ஸ் தான். அதை விட அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவர் இந்த உலகத்துக்கு போன பிறகு தான் ரொம்ப க்ளீனாக வேணும். ஓகே, ஏன்னா அவர் இருக்கும்போது கொடுத்ததெல்லாம் பிரபா டிசேபிளா இல்லை அவங்க டிசேபிள், அது ஓகே, அது அவங்களோட முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் வர்றதுக்கு என்னென்னா, இப்போ பிரபா இஸ் நாட் ஃபிசிக்கலி பெர்சன், இப்போ இல்லை, இப்போ யாருடைய டிசேபிள் அப்படின்னு தான் கேள்வி இல்லையா? அதான் மெயினான கேள்வி. கரெக்டாக அது தெளிவாக சொல்லிட்டார். தே ஆர் மை கிராண்ட் டிசேபிள்ஸ், தே ஆர் அவங்க குருவுடைய விஷயங்கள் தான் என்னுடைய கிராண்ட் டிசேபிள் தான் சொல்லிட்டார். அதனால் ஈ அப்ரூவ்டு. ஓகே, ரித்திக் என்ன பண்ணாங்கன்னா அது இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரித்திக் அபிஷேகிங் ஆச்சாரியா சொல்லியிருக்காரு இல்லையா இந்த இடத்துல, அதுவும் இருக்கு அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட். அதுதான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் புரியுது. ஓகே, இதை எப்படி இன்டர் பண்ணுவாங்களோ நமக்கு தெரியாது. இது ஒரு பேப்பர்லாம் எழுதி என்னென்னோ பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இந்த இதுபடி ஓப்பனாக பார்த்தோம்னா ஈ டோல் வெரி கிளியர்லி தே ஆர் மை கிராண்ட் டிசைபிள்ஸ். ஓகே, டிசைபிள் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, இனிஷியேஷன் வாங்கினாங்கன்னா அவங்க தான் அவங்களுக்கு குரு அப்படின்ட்டு. நான் தாத்தா அன்பாக இருப்பாங்களா, பேத்தி பேரண்ட்டை, அந்த மாதிரி நான் அன்பாக இருப்பேன். ஓகே, இது தெளிவாக இருக்குது இப்போ. ஓகே, ஸோ இப்போ வந்து இது இப்போதைக்கு இது கிளியர் ஆகிடுச்சுன்றாங்க. இந்த இன்ட்ரிகேட் பாயிண்ட் வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சுன்றாங்க ஜிபிசி மெம்பர்ஸ்லாம். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் போயிட்டாங்க. இது இதோட முடிஞ்சிச்சு. ஆனால் இது திருப்பி வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு பேசுவான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது இதோட முடிஞ்சிச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே, இது எப்போ பிரச்சனை ஆச்சுன்னா, பிரபாத ஒருத்தட்டு போனோடனே கொஞ்சம் நாள் கழிச்சு நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அந்த குரு எடுத்த பிறகு நம்ம அடுத்து பாஸ் பண்ணிடணும் இல்லையா, மேலே பாஸ் பண்ணிடணும். அது இது இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பண்ணிடணும். ஆமாம், எங்கேயுமே அப்படி தான், நம்ம லெவல்லையும் அப்படி தான், அந்த லெவல்லையும் அப்படி தான். அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பேர் நிறைய பேர் என்ன ஆயிடுச்சு போயிட்டாங்க. உனக்கு புகழ்ந்து சொல்கிறோம், பியூர் டிவோட்டி, யூ ஆர் வெரி கிரேட், 4 பேர் சொல்லிட்டு உனக்கு வியாசம் பண்ணலாம் அப்படிலாம் என்ன உனக்கு பெருமை வந்துடும் இல்லையா? அப்போ எல்லாம் சில ஃபால்டெல்லாம் வரத்தான் செய்யும் இல்லையா? அவங்களும் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சன்னியாசம் வந்து 19 வயசு 25 வயசுலாம் எடுத்துருக்காங்க சன்னியாசம். அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாமே வாழ்க்கையில் இது பண்ணல. ஆமாம், அதனால என்ன ஆகுதுன்னா சில சமயம், ஆனால் நம்ம குரு மகாராஜ்லாம் வந்து சின்ன வயசே வந்துட்டார். அதனால சில பேர் இப்படி இருக்காங்க, சில பேர் அந்த மாதிரியும். ஆமாம், ஸோ அதனால் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து யாருக்காலும் நடக்கலாம். அதான் சொல்ல, ராயல் ரோடு கூட ஆக்சிடென்ட் நடக்கலாம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கேஸ்லாம் வந்த உடனே அந்த ரித்விக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. அப்போ ரித்விக் ஆச்சாரியா சொல்லியிருக்காரு பிறப்பாதுன்னு, அந்த வழியில் போயிடலாம், இது தேவையில்லை நமக்கு அப்படின்ட்டாங்க. ஆனால் அதில் என்ன பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டா, 2வது பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டான். கிராண்ட் டிசைபிள் பிரபா சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ யூ கேன் நெவர் பிகம் கிராண்ட் டிசைபிள் ஆஃப் பிரபா. ஆமாம், இல்லை அப்படி சொன்னால் பிரபா சொல்லியிருப்பாரு, வேணாம்னு சொல்லியிருப்பார்ல. அவர் ஏன் சொல்லியிருக்காரு கிராண்ட் டிசைபிள் அவங்க ஈஸ் இனிஷியேட்டிங் குருன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணால் ஃபஸ்ட் பாயிண்ட் பிடிச்சி செகண்ட் பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது தப்பு இல்லையா? ஓகே, அதனால் அது வந்து கரெக்டான பார்த்து கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் ஆப்போசிட் டு வாட் பிரபா செட். ஸோ அப்போ வந்து பிபிடியை பற்றி கேட்குறாங்க. அடுத்து ஸோ பிரபா சொல்கிறார், யாருமே நம்ம என்னோட டிசைபிளில் யாரும் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது. ஓகே, அப்போ கீர்த்தனா மேலே சொல்கிறார், அதனால் நீங்கள் சீக்கிரம் போகக்கூடாது, நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்றார். இல்லை நான் போகணும்னு விரும்பலை. இல்லை நீங்கள் விரும்பலைன்னா கிருஷ்ணா விரும்ப மாட்டார்ன்றார் பிரபாத்திட்ட ராமகிருஷ்ண மகாராஜ். ஓகே, அப்போ பிரபா சொல்கிறார், இந்த சான்ஸ்கிரிட் வெர்சஸை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்கிறார். ஓகே, இது டேக் அ ரியலைஸ்டு சோல். ஏன்னா புக்கை மிச்சம் டிரான்ஸ்லேட் பண்ணோம்ல, 10th canto பேச முடியுது, பேசினா கொஞ்சம் தான் பேச முடியும், ரொம்ப பேச முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்கிறார், ரியலைஸ்டு சோல் வந்து தான் டிரான்ஸ்லேட் பண்ணணுன்றார் பிரபார். இந்த உலகத்தில் சாது அப்படிங்கிறத திஸ் இஸ் இரலவென்ட் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பிரபார் பயங்கர கோவம் வந்துருச்சு. இது என்ன இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி தான் சான்ஸ்கிரிட் சோ கால்டு லேர்னிங்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல சாது முனையோ பிருஷ்டம் அப்படின்னு, முனையோ சாது பிருஷ்டம் அப்படின்னு வரும். அதில் சாதுங்கிறத இது இஸ் இரலவென்ட், இது இரலவென்ட் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அப்படி ஒரு மீனிங் இருக்குது போல. உடனே பிரபா திட்டுறார், இதுதான் கொஞ்சம் அறிவு இருந்தால் பிரச்சனை, ரியலைஸ்டு சோல் தான் இது டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படின்றார். அந்த இடத்துல சாதுக்கு அது மீனிங் கிடையாதுன்றார். ஓகே,
அதர்வைஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏபிசிடி இமிடியேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதனால நமக்கு தேவையில்லை. ஏன் என்னுடைய பர்பஸ் எல்லாம் விரும்பி படிக்கிறாங்க, அது எல்லாம் என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை வந்து நீ எழுத முடியாது அன்லேஸ் யூ ரியலைஸ் யூ கேனாட் ரைட் இட் அப்படின்ட்டு. ஓகே, பிரபாத் எவ்வளோ புக்காக எழுதிக்காரு பாருங்க. ஒரு பர்பட்டு படிக்கவே முடியல அவளால். அது எல்லாம் பிரபாத் ரியலைஸ் பண்ணது. பிரபாத் சொல்கிறார் ஒரு இடத்துல, 5th கேண்டோவை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் எனக்கு தெரியல அப்படின்றார். அப்போ தமாகிருஷ்ணன் இருக்கீங்களா, எப்படி பண்ணலைங்க? ஏன்னா அந்த யூனிவர்ஸோடைய ஸ்ட்ரக்சர்லாம் வேறு மாதிரி இருக்கு இல்லையா, பயங்கரமாக இருக்குது யூனிவர்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம். இதை நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் எனக்கே தெரியல பிரபாத் சொல்கிறார். அதை முடிச்சிட்டார். இப்போ தமாகிருஷ்ணன் எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. ஐ தாட் சம்படி வில் ஹெல்ப். யார் அவங்க கேட்டார். அது கிருஷ்ணா ஒன்லி ஹெல்ப் மீ டு ரைட். கிருஷ்ணா இஸ் தட் சம்படி அப்படின்னு பிரபாத் சொல்கிறாங்க. ஓகே, அதனால் இது வந்து ஸ்காலர்ஷிப் கிடையாது. அமாராக்கிய குருஹாயா தாரைய தேசம். சைத்தன்ய அம்மாவுடைய ஆர்டரை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் குருவாக முடியும். ஓகே, இந்த பரம்பரையில் வர்ற அந்த ஆர்டரை புரிஞ்சுட்டு ஹீ கேன் பிகம் குரு. ஓகே, அதனால நான் வந்து கொஞ்சம் பேரை உங்கள்கிட்ட நான் செலக்ட் பண்ணுறேன், நீங்களாம் குருவை ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிரபாத் சொல்கிறார். ஓகே, அதனால் பிரபாத் திருப்பி இங்கே எம்பசைஸ் பண்ணுறார் பாயிண்ட்டை. இஸ் நாட் இல்லிஸ்டடிங் ரித்விக். ஓகே, எகெயின் சொல்கிறார். ஸோ கொஞ்சம் பேரை குருவாக செலக்ட் பண்ணுறார். ஸோ அதனால் யாரெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கோ அவங்கள ஆட் பண்ணிக்கோங்கன்றார். யாராவது ஃபால்ட் ஆனால் அவங்கள மாற்றிக்கலான்றார். தே ஷுட் பி ரீப்ளேஸ்ட். தே மஸ்ட் பி ஐடியல் ஆச்சாரியா. ஐடியல் ஆச்சாரியா இருக்கணும். ஸோ அதனால் பிரபாத் சொல்லலை எப்பயுமே ஐடியலாக இருப்பாங்க, பியூராக இருப்பாங்க. இஃப் தேர் இஸ் அ டீவியேஷன் ஹி கேன் பி ரீப்ளேஸ்டு. அப்போ என்ன அர்த்தம், எனி டைம் த டீவியேஷன் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். அதனால தான் ரொம்ப டேஞ்சர். ஓகே, ஆன்மீக வாழ்க்கைங்கிறது பிளேடை வச்சு சேவ் பண்ணுற மாதிரி. கேர்ஃபுல்லாக சேவ் பண்ணனா க்ளீன் சேவ் ஆகிடும். அவன் கேர்லெஸ்ஸாக சேவ் பண்ணணும், எல்லாமும் பிளட்டு வந்துடும், ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி தான் ஆன்மீக வாழ்க்கை. ஓகே, அப்படி நம்ம கேர்லெஸ் ஆகிட்டோம்னா என்ன ஆகிடும், நம்ம ஒழுக்க விதிமுறைகளில் சாண்டிங்லாம் கேர்லெஸ் ஆகிட்டோம்னா எனி டைம் வி கேன் ஃபால் டவுன். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ப்ராப்பராக அதை ஆன்சர் பண்ணுறாரு. ஓகே, எல்லாம் முடிஞ்சவொடனே சாண்டிங் பார்ட்டி கூப்பிடலாமான்னு கேட்குறாரு, கீர்த்தன் பார்ட்டி கூப்பிடலாமான்னு கேட்குறாரு. ஏன்னா உயில்லாம் எழுதியாச்சு, கவர்னிங் அத்தாரிட்டிஸ் இது பண்ணியாச்சு. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் 3 ட்ரஸ்டி போட்டாங்க. யாருமே இந்த ப்ராப்பர்ட்டியை கைவசப்படுத்த முடியாதபடி உயில் எழுதிட்டார் பிரபாதம். ஓகே, அதே மாதிரி சொல்கிறார், கொஞ்சம் பென்ஷனை வந்து என்னுடைய எக்ஸ் ஃபேமிலி, என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் சன்னுக்கு அனுப்புங்கன்றார். நிறையா சொத்தெல்லாம் அனுப்பக்கூடாது, நிறையா பயணம்லாம் அவங்க ஃபேமிலி மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்ருங்கன்றார். கொஞ்சம் பணம் வந்து என்னுடைய முந்தைய ஃபேமிலிக்கு. அவர் கோஸ்வாமி வராரு. அவர் தான் சொல்கிறார், ஒரு கோஸ்வாமி வந்து சொல்லிட்டு போகிறார், பிருந்தாவன் டெம்பிள் ஒரு கோஸ்வாமி, உங்களுக்கு பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி என்னாகும் கேட்குறாரு. அப்போ தான் பிரபா சொல்கிறார், அண்டர் கரண்ட் என்னென்னு தமாகிருஷ்ண மகாராஜ் சொல்லி தெரியல. அடியில் போயிட்டுருக்கோம், உங்களை வெளில புகழ்ந்து பேசுவாங்க, அடியில் கோத்திடுவாங்க, அதான் இந்தியாவில் நடக்கும் அப்படின்றார். அவங்க வந்து நம்மளுடைய இந்த மாதிரி நமக்கு இருக்கிறதெல்லாம் வந்து என்வி பண்ணுறாங்க, பொறாமப்படுறாங்க நம்மளை பார்த்து. இங்கே எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ், பிரசாதம் ஃபஸ்ட் கிளாஸ், டெம்பிள் ஃபஸ்ட் கிளாஸ், கிளீன்லெஸ் ஃபஸ்ட் கிளாஸ், எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ். இதை பார்த்து அவங்களுக்கு பொறாம, இது எப்படி சுருட்டுறதுன்னு பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே, அதான் பெங்களூர் இஸ்கானுக்கும் ரித்திக்கும் நம்ம இஸ்கானுக்கும் சண்டை பண்ணும்போது, கோர்ட் கேஸ் நடக்கும்போது கவர்மெண்ட் தலையிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம் டெம்பிளில் நாங்கள். அப்போது சண்டை நிப்பாட்டோம். ஓகே, ரித்திகா இதுவா அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது, கோர்ட் கேஸ் நடந்தது. உடனே கடைசியில் கவர்மெண்ட் கேட்ட உடனே அது அப்படியே ஆணி போயிடுச்சு. ஓகே, அதனால் நம்ம வந்து டிவோர்ஸ்க்குள்ள சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டால் என்ன ஆகிடும், கவர்மெண்ட்டுக்கு வந்து கொண்டாட்டம் ஆகிடும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொண்டாட்டம் ஆகிடும். கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், அது வெளியில் உங்களுக்கு கொண்டாட்டம் ஆகிடும். ஓகே, அப்புறம் அப்பயே சொல்கிறார், தேர் இஸ் எ பிக் பிளாட் கோயிங் ஆன், வெளியில் பெரிய சரித்திரம் நடக்குது, எல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றார். ஓகே, உடனே நாங்கள் எல்லாம் இது பண்ணுறோம், இந்த ப்ராப்பர்ட்டி 3 ப்ராப்பர்ட்டி தானே மெயின், மாயப்பூர், பாம்பே, பிருந்தாவன். இல்லை எல்லா இஸ்கான் ப்ராப்பர்ட்டிக்கும் உயில் எழுதுட்டார் பிரபாத், எல்லாத்தையும் கவர் பண்ணுறார்.
ஸோ யார் இந்த மாதிரி டிராஃப்ட் இது பண்ண முடியும் கேட்குறாரு. அப்போ வந்து உங்கள் இதிலே கொஞ்சம் இன்டெலிஜென்டான ஆள் யாருன்னா, இப்போ யாருமே உங்களில் ஸ்ட்ராங்கான மேனே இல்லை அப்படி பிரபாத் சொல்கிறார். இப்போ பிரபாதர் எப்படி பேசுகிறார், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மேன் யாருமே இல்லை. தமால் கிருஷ்ண மகாராஜ் ஒத்துக்கிறார். ஓகே, ஆல் மை சைல்டு இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் மேன் வேணும், அது இல்லை அப்படின்றார். ஆனால் உங்கள் இதுலேயே கொஞ்சம் இன்டெலிஜென்ட் யாருன்னு பார்த்தா ராமேஸ்வர பிரபு, அவர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட். ஓகே, ஸோ அதனால் அவர் கூப்பிடுங்க, அவரை வச்சு இந்த டிராஃப்ட் மேக் பண்ணுங்கன்றார். ஓகே அப்படின்னு சொல்லி வி வில் டிஸ்கஸ் இஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டார். பிரபாத் சொல்கிறார், ஓ டிஸ்கஷன், நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டேன், எதுக்கு நீங்கள் திருப்பி டிஸ்கஸ் பண்ணுறார். அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கஸ்னால் தே வில் டூ த ஒர்க். டிஸ்கஸ் இந்தியாவில் என்ன நினச்சோம்னா, டிஸ்கஸ்லாம் ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இல்லை டிஸ்கஸ் சொல்ல போகிறீங்கன்றோம் இல்லையா, வெர்க்க பாரியா அப்படி அவனே தமால் கிருஷ்ணன் வாட் ஐ மென்ட் இஸ் வி வில் எக்ஸிக்யூட் இட் அப்படின்றார். நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா அமெரிக்கனுக்கும் இந்தியனுக்கும் நிறைய இதாக இருக்கும். சில அமெரிக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோக் அடிப்பாங்க. இப்போ நான் ஹரிணியை திட்டேன்னு வச்சுவேன், ஹரிணி ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ண திட்டேன்னா, ஹரிணி இப்போ அமெரிக்கனாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ் ஒரு மாதிரி ஒரு ஃபன்னியாக ஜோக் அடித்து அதை ஜோவியில் அது மாதிரி பேசுவாங்க. அது சர்க்காஸ்டிக்காக இருக்கும் பேசுகிறது. இதுதான் அவங்களுடைய ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ் வில் நெவர் டை ஹார்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாற்றுறது, ஹேபிட்ஸை மாற்றுறது. அதனால் இது அவருடைய பாஷை எப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்கஷனாக எக்ஸிக்யூட்டிங் பிரபாத் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். ஓகே, எஸ் ஓகே நோ டிலே அப்படின்ட்டார். ஓகே, ஸோ கடைசியில் எல்லாம் பேசி ஒரு வராங்க, ஒரு வீல் வந்து சொல்கிறாங்க, ராமேஸ்வரம் வந்து ப்ரெசர் பண்ணுறாரு, நான் எழுதிட்டேன், இதை வந்து யாராலையும் பிரேக்கே பண்ண முடியாது, இப்போ இந்த அந்த மாதிரி வீல் எழுதிட்டேன்ட்டார். ஓகே, பிரபாத் பார்ப்பார், ஆமாம் ஆமாம் நான் பார்த்த வரைக்கும் ஓகே கரெக்டாக தான் இருக்குன்ட்டார். ஓகே, அதுதான் என்ன இஸ்கான் ப்ராப்பர்ட்டி எப்படி இப்போ இஸ்கான்லேயே திறந்துட்டு அவர் திருப்பி எல்லாத்தையும் ஆட்டை போட்டு ஓடினா என்ன பண்ண முடியும், இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி அவர் விற்றா என்ன பண்ண முடியும், ப்ராப்பர்ட்டியை விற்கவே முடியாத மாதிரி தான் எழுதிருப்பாங்க. ஒன்ஸு கோயில் வந்துருச்சுன்னா யூ கேனாட் செல் த டெம்பிள். புரியுதா? அந்த மாதிரி ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது இந்த டிக்ளரேஷன். ஆமாம், எல்லாமே எல்லா இஸ்கான் சொந்தமான எதையுமே அது மாதிரி தான். டிக்ளரேஷன் ஆஃப் வில் அதை நோட்டரைஸ் பண்ணிட்டார், ஒரு லாயரை வச்சு இது பண்ணியிருக்கேன்றார், எல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் பேச்ச பர்பாவோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. அவருக்கு ஒரே ஆங்ஸைட்டி எல்லாம் சார், இப்போ ஐ கேன் பீஸ்ஃபுல்லி டைலோட அப்படியே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது இப்போ. ஓகே, வெதர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது, 120 டிகிரி, ஃபுல்லாக ஃபேனுக்குள்ள தான் இருக்க முடியும், வெளியே போக முடியாது. வெளியே போனீங்கன்னா கால் பொத்துரும், யாரும் இருந்தால் அவன் வெளியே போக மாட்டாங்க மதியத்துக்கு. பயங்கரமான இது 120 டிகிரி. ஆமாம், ஓகே. ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் முடிஞ்சு வச்சா எல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க பிரபாவா இப்போ பிருந்தாவனில். ஓகே, ஜூன் மாதம் இப்போ தான் வருது, அந்த மேயாக இருக்கும் இப்போ. ஓகே, நீ கேட்டில்ல, இப்போ ஜூன் கேம் பிருந்தாவனா, வெதர் ரிமைன் வெரி ஹாட், பயங்கர ஹாட். 12 மணிலேருந்து 4 மணிக்கு வெளியே போக முடியாது. ஓகே, வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான், ஃபேனை போட்டு எல்லா ஜாலியும் மூடி பேசாமல் இருக்க வேண்டியதான். ஓகே, சாப்பிட கூட பசிக்க கூட செய்யாது, ஏன்னா பசி எடுக்காது. யமுனா நதி வந்து ரொம்ப சின்னதாக வரும். ஓகே, ஷாலோனா என்னது, ஷாலோ ஹாட்டாக இருக்கணும், ஆனால் ரிலீஃப் கிடைக்குது. ஓகே, ஆனால் இந்த வெயிலில் வந்து பேல் ஃப்ளவர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். பேல் நல்லா படர்ந்து நிறைய பேல் ஃப்ளவர்ஸாக இருக்கும். இந்த ட்ரை ஹீட்டில் வந்து அது நல்லா வளரும். பேல் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ், சாரி பேல் ஃப்ளவர்ஸ், பேல் ஃப்ளவர்ஸ், பிஇஎல், பேல், பேல் ஃப்ளவர்ஸ், பிஇஎல். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ டெய்லி பிரபாத் வந்து அவருடைய இதில் போகிறாங்க, மார்னிங் ரைடு போகிறாங்க, பல்லக்கில் தூக்கிட்டு போயிட்டு காரில் வச்சு காரில் ரைட் போடுவார் பிரபாத். ஓகே, நான் கொஞ்ச நேரத்தில் நானே இறங்கி நடக்க ஆரம்பிச்சேன் பிரபாத் சொல்கிறார். அப்போ வந்து அவருடைய ஃப்ரெண்டு அலகாபாத்தில் வேலை பார்த்தார் இல்லையா, மிஸ்டர் கோஷ், அவர் தான் டாக்டரு, இவர் ஃபார்மசிட்டிக்கு வச்சுருப்பார் அலகாபாத்தில். ஜாஸ்மினா மல்லிகை. அப்போ வந்து அவர் சொல்வார், அவர் வந்து பிரபாத உடலை பார்த்து சொல்வார், பிரபாதருக்கு வியாதி எதுவும் பெருசாக இல்லை, இவருக்கு பதட்டங்கள் தான், இந்த பக்தர்கள் மேலேயும் கிருஷ்ணா கான்சியஸ் மூமெண்ட்லேயும் இவருக்கு பதட்டம் இருந்திருக்கு, அது மாத்திரம் தான் வேறு எதுவுமே இல்லைன்றார். ஓகே, பிரபாத அக்ரி பண்ணிக்கிறார், எஸ் எஸ் என்றார் பிரபாத். ஓகே,
அதனால் டாக்டருடைய ஆர்டர் பேரில் அவருடைய பிளட் ப்ரெஷர் வந்து ரெகுலராக செக் பண்ணுறாங்க. நிறைய மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஓகே, அப்புறம் அதோட மசாஜ் பண்ணி விட்டுனா அவருடைய இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு ஹெல்த்லாம். ஸோ ஒரு 1.5 months இப்படியே போச்சுன்னா 1.5 months நல்லா ஆகிடுவேன் அப்படின்றார் பிரபாத். ஆனால் அல்லாத வரையும் நான் இந்த பண்ணிட்டு போக மாட்டேன்ட்டார் பிரபாத். ஓகே, ஸோ ஒரு நாள் காலையில் டிடியை பார்க்கணுன்னு சொல்லி அவருக்கு ஆசை. அப்போ என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ண பலராம வந்து டிடி பார்க்கறதுக்கு அவரை சேரில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவர் சேரில் உட்கார வச்சு, அது தமால் 3 உள்ளே இருக்கும்ல, அது பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க பிரபாதில். ஓகே, பிரபா அந்த கிருஷ்ண பலராமோட அழகை வந்து ரசிக்கிறார். ஓகே, ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்றார். அப்போ சொல்கிறார் பிரபாதில், இந்த பில்டிங்கை கட்டும்போது இந்த கான்ட்ராக்டர் இருக்கான்ல, அவர் வந்து இந்த தமால் 3 எடுக்கணும்னு சொன்னார், நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பிரபாத், இந்த மாதிரி 1-2 இடத்துல தான் இந்த தமால் 3 இருக்குது. இது ராதாராணி வந்து கிருஷ்ணன் நினச்சி இது கட்டி பிடிப்பாங்க இல்லையா, அதனால் இது இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா பிரபாத். ஸோ அதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாது, எல்லாத்தையும் ட்ரீயெல்லாம் எடுத்துகிட்டு பில்டிங் கட்டணும்னு நினைப்பாங்க. இல்லை இல்லை, இது ரொம்ப ரேரான மரம் இந்த தமால் 3 அப்படின்ட்டார். ஓகே, ஸோ கீர்த்தனை நடக்குது. பிரபாதர் என்ன பண்ணாங்க, மற்ற பக்தர்கள்லாம் அந்த சேன் பண்ணுறாங்க எல்லாரும். அவருடைய உடல்தான் எப்படி இருக்கு, வீக்காக இருக்கு. அவருடைய மனது, அவருடைய சொற்கள் இதெல்லாம் பயங்கர, எண்ணங்கள்லாம் பயங்கர இதாக இருக்கு, அலர்ட்டாக இருக்காங்க. ஓகே, இந்த ராக்கிங் சேர் சொல்லுவாங்கள்ல, அப்படி அதை வச்சுட்டு பிரபாத் அப்படியே ஆடிக்கிட்டே பார்க்குறார். ஓகே, ஸோ பிரபாத் மேலே குருகுல் பாய்ஸ் டான்ஸ் பண்ணுறாங்க. வரிசையாக பில்கிரிமேஜ்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவருக்கு மேலே விழுந்து கும்பிட்றாங்க, ரூபாயெல்லாம் எடுத்து அவருக்கு ஃபீட்டில் வைக்கிறாங்க. சிவியாவுடைய ஒரு சமயம் அந்த கார்டன்லாம் இருக்கு இல்லையா, விருந்தாவனில் கார்டன், அது ரொம்ப உட்காந்துருப்பாரு. கார்டனில் வந்து சில சமயம் மங்கி வரும். அந்த மங்கியை விரட்ட சொல்லுவார், எல்லாம் மங்கியை விரட்டி பண்ணுவார். யாராவது திருடலாம்னு சொல்லி ஒரு மங்கி, குரங்கு. ஓகே, விருந்தாவனுக்கு குரங்கு பயங்கர புத்திசாலி இல்லையா. ரீசெண்டாக கூட ஒன்று போட்டிருந்தாங்க, ஃபோனை எடுத்துச்சு ஒரு குரங்கு, மேலே போய் உட்காந்துச்சு. இங்கேருந்து மேங்கோ ட்ரிங்கை போட்டது தான் அது ஃபோனை தூக்கி போட்டு, மேங்கோ ட்ரிங்க் போட்டோன்னா அது பிடிச்சிட்டு இதை தூக்கி போட்டுரும். ஓகே, நம்ம போயிருந்த கூட ஒருத்த கல்யாணி பிடிங்கிச்சுல, அவங்க மாதாஜி பேர் என்ன, அந்த மாதாஜி பேர் என்ன, சாவித்திரி மாதாஜி. மேலே போட்டோன்னா அவங்க இவங்க போட்டோனே அந்த குரங்கு பிடிச்சிட்டு அந்த குரங்கு பிடிச்சிச்சு, அந்த கல்யாணி பிடிச்சிக்கிச்சா, அவன் பிடிச்சிச்சு. நல்ல நேரம் அது கையில அது பிடிக்காம கீழே விழுந்துச்சு. இல்லைன்னா அது வாங்கிக்கும், அது வாங்கும். அதுக்கு ஒரு அதுக்கு என்ன போட்டாங்க மேலே, ஃப்ரூட்டி போட்டு ஒரே கீழே போடுது, அது கீழே போடுறது இன்னொரு பிடிக்குது. கரெக்ட் கரெக்ட். ஸோ அதனால் இந்த அவெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, கண்ணாடி மொபைல்லாம் பிடிக்கிறோம், நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியும், அது நம்ம எதை விரும்புகிறோம்னு கண்டுபிடிச்சு. சாண்டி பேக் ஒன்றும் பண்ணல, அதே சொன்னாரா, ஃபர்ஸ்ட் பார்த்தா இது தாமோதர் தானே, அதுக்கு முன்னாடி நடந்து போனவே இந்த லோயி பஜாருக்கு ராதா தாமோதர், ராதா ஷியாம சுந்தர் லோயி பஜார் பண்ணுறேன். அது பக்கத்துல தான், அது பக்கத்துல வந்து மெனக்கிட்டு வந்து இந்த சாண்டிங் பேக்கை பிடிங்கிக்கும். நீங்க வந்து இது இப்படி விட்டுருந்தேன்ல, நான் சாண்டிங் பேக்கை கையில கொடுத்துட்டு சாண்டிங் பண்ணிட்டு அந்த இதை வந்து கையில நாட் பண்ணல, இதை கழுத்துல போடுற அந்த ஒரு இது நாட் பண்ணல. அவர் மெனக்கிட்டு நிறுத்தி என்னைய நாட் போட்டுக்கோங்க, பிடிங்கிட்டு போயிடும் அப்படின்னாரு. இல்ல, அதுக்கு உனக்கு எது முக்கியமானதுங்கிறத பார்த்து கொடுக்கும், அப்பதான் அதுக்கு இஷ்டமானது நீ கொடுக்கும், நீ கொடுப்ப, அப்போ உனக்கு தான் கொடுத்தோம். ஆமாம், அதுதான் கிளம்ப. அது சாம்சங் ஃபோன் எடுத்துருச்சு, மேலே போயிடுச்சு. ஃபோன் வேணா எப்படி போட்டு தான் போடு, நான் போடுகிறேன், அவ்வளோதான். அவர் சொன்னார் சாட்டிங் பேக் சொன்னார், நான் ரோல் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க, பிடிக்கிட்டு போயிடும் அப்படின்னா நிறுத்தி வணக்கிட்டு வந்து நிறுத்தி சொல்லிட்டு போனாங்க. ஸோ அப்போ பிறப்பா சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி நிறைய பாஸ்ட் டைம்லாம் சொல்கிறார். அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க, என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மா வந்து நிறைய, நான் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல நிறைய விரதம்லாம் இருப்பாங்க, நிறைய செரமனிலாம் இது பண்ணுவாங்க, நான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுதான் சிவிலைசேஷன். இப்போ இருக்க ராஸ்கல் சிவிலைசேஷன், தே ஆர் கில்லிங் த சில்ட்ரன், மோஸ்ட் அன்சிவிலைஸ்ட், 2-legged அனிமல்ஸ். பசுனா 2 leg அனிமல் தான் மனுஷன். ஓகே,
ஸோ அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி இந்த மாதிரி கிராமத்துலலாம் பண்ணாங்க. போயிட்டு நிறைய குழந்தைய பெற்றுக்கூடாதுன்னு சொல்லி எல்லா லேடிஸ்க்கு நிறைய பண்ணாங்க. லேடிஸ்க்கெல்லாம் பார்த்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க, ஸ்டெரிலைசேஷன் பண்ணாங்க, இந்திரா காந்தி பண்ணாங்க. இதெல்லாம் குடும்பம் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்தியாவில். இந்த மாதிரி பண்ணாங்க, இந்திரா காந்தி நேரத்தில் போய் நடந்துச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் தப்புன்னு பிரபாத் சொல்கிறார். அப்போ வந்து கிராம சைடு பார்த்தீங்கன்னா அட்டர்னு ஒரு இது இருக்குமா, அது வந்து அந்த வீட்டிலே கோதுமையிலே பண்ணுவாங்களாம் ஒரு ஃப்ளோர். அதை பண்ணி அந்த சாணியோட இது வருதுல்ல, இந்த சாணி சிப்ஸ் அதை எரிப்பாங்கல்ல அடுப்பு, அதில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. ஓகே, அட்டர் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்றார், ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுட் அப்படின்றார். பிரபாத் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய சின்ன வயசுலேயே ஹாரோஸ்கோப்லேயே போட்டிருந்தாங்க. 70 வயசுக்கு அப்புறம் இந்தியா விட்டு போய் நிறைய கோயில் கட்டுவார்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு அப்போ புரியலை. நான் எப்போ யூஎஸ் போகிறேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இப்போ புரியுது. நான் அப்போ ஒன்ஸ் யூஎஸ் போன பிறகு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்ததில்ல, அப்போ தான் அவனுக்கு வந்தேன். அப்போ வந்தது கிருஷ்ணா வந்து பிளானை மாற்றிட்டார். ஏன்னா கிருஷ்ணாவோட பிளான் வேறு, என்னுடைய பிளான் லாஸ் ஏஞ்சல்ஸே இருந்தணும், அங்கேயே ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு அப்படியே பிரிச் பண்ணிட்டே இருந்துடணும் அப்படின்னு பண்ணப்பட்டேன். ஆனால் கிருஷ்ணா எனக்கு அந்த ஸ்ட்ரோக்கை கொடுத்து பிருந்தாவன் கூட்டு வந்தார். நிறைய பிளானை மாற்றினார் கிருஷ்ணன் அப்படின்னார். ஓகே, ஸோ அதனால் தமா கிருஷ்ண மகாராஜ் கேட்குறாரு, ஸோ அதனால் நீங்கள் இந்தியாவுக்கு வந்ததுலாம் வருத்தப்படுறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை என்னுடைய பிளான் அங்கே இருக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனால் கிருஷ்ணனோட பிளான் வேறு. ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிளில் வந்து துவாரதீஷ்ட கேட்டேன், ராதாகிருஷ்ணனை கேட்டேன், துவாரதீஷ் கேட்டேன். ஆனால் அவருடைய பிளான் தனி, சூப்பர் பிளான் அப்படின்றார் பிரபாத். ஓகே, நீ விருந்தாவனுக்கு வா, உனக்கு அதை விட பெஸ்ட் பிளேஸ் தரேன், லாஸ் ஏஞ்சல்ஸோட பெஸ்ட்டான பிளேஸ் தரேன்றார். அப்படி கிருஷ்ணா சொன்னார் பிரபாத். ஓகே, இப்போ பாருங்கள் விருந்தாவன் டெம்பிளை பாருங்கள், இது பெட்டர் பிளேஸாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. பெரிய டெம்பிள் விருந்தாவனில் டெம்பிள். ஓகே, 100 times better than any other place இருந்தார். 100 times 100 தடவை பெருசு, எல்லாத்த விட சூப்பரான பிளேஸ் இது இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, அப்போ வந்து ஆர்டிக்கல் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேஜில் வருது, பிரபுபாதா சீரியஸ்லி இல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரபுபாதர் படித்து சொல்கிறார், என்னைய முக்கியமான ஆள் நினைக்கலேன்னா இந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு பேஜில் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய பத்திரிகை இல்லையா இந்தியாவில், அதனால் அவங்க கிட்ட ஆமாம் நிறைய பேர் பாம்பேயில் கேட்குறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க, ஃபோன் வந்துட்டுருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சில பேர் சொல்லி போட்டாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், பிரபாத் இஸ் ஃபீலிங் பெட்டர் நவ் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெசேஜ் போட்டாங்க. ஓகே, இப்போ பிரபாத் சொல்கிறார், சீரியஸ்லி இல் ஆர் பெட்டர், நான் இருக்கணும் இல்லையோ எப்படினாலும் நான் கிருஷ்ணோட தான் இருப்பேன், அதனால் இட் டசன்ட் மேட்டர் அப்படின்றார். சோல்ஜருக்கு அழகு என்ன, ஒரு வீரனுக்கு அழகு என்ன, அந்த போர்க்களத்திலே இறந்துடணும், அதான் வீரனுக்கு அழகு. அதே மாதிரி பிரிச்சு பண்ணிட்டே இதை அவ்வளோத்துட்டு போயிருந்தார். ஓகே, பிரபாதனுடைய இது வேற. ஆக்சுவலி அது வந்து எதுக்குமே தளரவே இல்லை கடைசி வரையும். நமக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் ஒரு சின்ன கேன்சர் இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகுது, நமக்கு பயங்கரமாக சோர்ந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர்லாம் மாறிடுது. ஓகே, அதனால் நம்ம இப்போ உள்ளவங்களை கமெண்ட் பண்ண முடியாது. நம்மளும் அந்த மாதிரி கேஸ் போயிட்டோம்னா நம்மளும் வேறு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம். ஸோ இது பிரபாதுடைய கேஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. இஸ் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா ஒன்லி. அதனால் சில சமயம் ஜாதகம் பாரு, நான் எப்படி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆதான் பாரு அப்படின்னு சொன்னாலும் பிரபா சொன்னாலுமே அவர் வந்து வாழணுன்ற ஆசையில் கேட்கல, அடுத்து என்ன ப்ரீச் பண்ணோம் அது யோசிக்கிறார். அவர் அதையுமே தட்டி கழிப்பார். அவருடைய லைஃபையே ஃபுல்லாக படித்து பார்த்தோன்னா சில சமயம் கான்ட்ராக்டாக இருக்கும். ஏன்னா பிரபா தான் ஹாரோஸ்கோப் பார்க்க மாட்டார், இப்போயே ஹாரோஸ்கோப் பார்க்குறாரு, ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கு, இருப்பானா மாட்டானா அப்படிலாம் கேட்குறாரு. ஏன்னா அது அவருடைய நோக்கமே வேறு. அவர் எதுக்குமே எப்பயுமே கிருஷ்ணா தான், கிருஷ்ண கான்சியஸ் தான். அவர் ரிஜெக்டட். ஒரு ஜோசியக்காரன் வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா பரிகாரம் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிடும், டோன்ட் பிலீவ் ஆல் தட் அப்படின்ட்டார் பிரபாத். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பரிகாரம்லாம் பண்ண முடியாதுட்டார். ஓகே, அவர் வந்து ஒரு இது பார்க்குறாரு, கிருஷ்ணாவுடைய ஆசை எல்லாம் இப்போ ப்ரீச் ஒன்றும் இருக்கணுமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்துட்டு போயிருந்தீங்கன்னா ஐ ஃபீல் பெட்டர் என்றார். கீர்த்தன்லாம் பண்ணிங்கன்னா பிரபா கடைசியில் சொல்கிறாரு ஒரு இடத்துல, சொல்கிறேன், நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒர்த்லெஸ் பர்சன், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், நிறையா உங்ககிட்டேருந்து சேவையெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கேன், நான் உங்களுக்கு ரீபே பண்ண முடியாது,
ஏன்னா நான் எல்லா விதத்துலையும் ஏழை, ஃபினான்ஷியலாகவும் ஏழை தான், ஆன்மீகமாகவும் நான் ஏழை தான் சொல்லி பிரபா சொல்கிறார். உடனே தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், சொல்ல பிரபா இல்லை எங்களுடைய ஆசையே உங்களுக்கு சேவை பண்ணுறதான் அப்படின்றார் பிரபாத். ஏன்னா பிரபாத் மூவ் பண்ண முடியல, தூக்கிட்டு போகிறது, பாத்ரூம் எல்லாமே இவங்க தான் பண்ணணும். அதான் பிரபா சொல்ல, என்ன ஒர்த்லெஸ் பர்சன், நான் உங்களுக்கு ரீபே பண்ண முடியாது, ஃபினான்ஷியலாக ரீப்ளே பண்ண முடியாது, ஸ்பிரிச்சுவலாகவும் ரீப்ளே பண்ண முடியாது அப்படி சொல்லி பிரபா சொல்கிறார். தமால் கிருஷ்ண மகாராஜ் இல்லை நாங்கள் உங்களுக்கு சேவை பண்ணுறதா எங்களுடைய கடமைன்றார். எனக்கு தெரியும் அந்த ஒரே ரீசனுக்காக தான், டிசைபிள் காசு தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன்றார். ஓகே, இந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி பக்தி பரவிட்டு இருக்குன்னா உங்களுடைய சின்சியர் சர்வீஸ் தான் சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, இப்படி இருக்கும்போது பிரபா திட்ட மாட்டாரெலாம் கிடையாது. இந்த மாதிரி உமேஷ்லாம் பேசினாலும் பிரபாதுக்கு வரட்டும், உபேந்திர பிரபு வந்து அந்த லுங்கியை போடும்போது ஸ்மாலாக கட்டியிருப்பார், லுங்கின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த இது கட்டுவாங்க சில சமயம், லுங்கி கட்டும் போது ஸ்மாலாக கட்டியிருப்பாங்க, வேஷ்டியை தான் லுங்கின்னு சொல்லாங்கன்னு தெரியல. அப்போ உபேந்திர பிரபு திட்டுவார் பிரபாத், ஃபூல் அண்ட் ராஸ்கல் அப்படின்பார். ஓகே, தமால் கிருஷ்ண மகாராஜ் ஒரு நாள் காலைல வரமாட்டார், ஏன்னா அவருக்கு பயங்கரமான கோல்டு, சளி பிடிச்சிருக்கும், எந்திரிக்க முடியல அவரால். பிரபாதர் வந்து பயங்கரமாக கோந்துச்சு. இந்த மாதிரி நான் என்றைக்குமே நெக்லெக்டாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். எந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவில் நெக்லெக்டாக இருந்ததே இல்லை. ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணும்போது கூட, டாக்டர் போஸ்ட்டை வேலை பார்க்கும்போது கூட என்கிட்ட வந்து போஸ் வந்து 40,000 ரூபாய்க்கு செக் எழுதுறதுக்கு என்கிட்ட கொடுப்பாரு. நான் எப்பயுமே சோம்பேத்தனமாவோ இல்லை நெக்லெக்டாவோ இருந்ததில்லை. நெக்லெக்ட் என்ன சொல்ல தமிழில் அலட்சியமாக இருந்ததே இல்லைன்றார். ஓகே, ஸோ நான் ஒரே ஒரு டைம் தான் நெக்லெக்டாக இருந்தேன். எப்போனா என் ஸ்டடீஸில், எப்போனா எனக்கு கல்யாணம் ஆகுது புதுசில், அப்போ தான் நெக்லெக்டாக இருந்தேன், அலட்சியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், என் ஒய்ஃபே நெக்லெக்ட் பண்ணிட்டேன். பிரபா எல்லாம் சொல்ல யாருக்குமே புரியும். மை ஃபாதர், எங்கள் அப்பா சொன்னார், நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்னாரு. ஏன்னா நான் வந்து எனக்கு ஃபேமிலி பிடிக்கலன்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை ரொம்ப ஃபார்ச்சுனேட்னு சொல்லி சொன்னார். கிருஷ்ணா என்னை காப்பாற்றிட்டாருன்னு சொன்னார் எங்கள் அப்பா. என்னுடைய போதிக வாழ்க்கை முடிஞ்சுதோட அப்படின்ட்டார். ஓகே, ஸோ அப்போ பிரபா சொல்ல, எனக்கு ஒரு கனவு வந்தது நேற்று. எல்லா மக்களுக்கும் என்ன கனவு வந்துன்னு கேட்குறான். பிரபா சொன்னான், நிறைய குடிகாரங்களாம் ஏமாட்டுக்காரங்களாம் இருக்காங்க அந்த இடத்துல. எல்லா குடிகாரங்களும் பைத்தியக்காரமாக இருந்தான் எல்லாரும். ஓகே, ஆனால் சில பேர் என்ன ஆகிறாங்க, சில குடிகாரங்க திடீர்னு சேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மற்ற குடிகாரெலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, கிரேஸியாக இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இருக்கீங்களா அந்த கனவுலன்னு கேட்குறாங்க தமால் கிருஷ்ண மகாராஜ். ஆமாம், நான் இருக்கிறேன், நானும் அங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு பிரபாத். ஓகே, அப்போ அந்த சில சேட் பண்ணுறான்னு சொன்னீங்களா, அவங்க திருப்பி ட்ரங்க் பண்ணுறாங்களா, குடிக்கிறாங்களா திருப்பின்னு கேட்குறாரு. குடிகாரன் ஆகிட்டாங்களான்ட்டார். பிரபா சொல்கிறார், சாண்டஸ் நெவர் ஃபாலோ. சாண்ட் பண்ணுறவங்க ஃபாலோவெலாம் ஆக மாட்டாங்கன்றார். ஓகே, தே நேம்ஸ் ஆர் லிஸ்டட். அவங்க பேர்லாம் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணியாச்சு. எங்கே பேக் டு காடட் வைகுண்டலோகம் போகிறதுக்கு ஏற்கனவே அவங்க பேர்லாம் லிஸ்ட் பண்ணியாச்சு. அவங்க ஆல்ரெடி கிருஷ்ணாவுடைய ஃபேமிலியில் இருக்காங்கன்றார் பிரபா. ஓகே, ஸோ இதெல்லாம் சரியான ஹோப். ஓகே, தே நேம்ஸ் ஆர் லிஸ்டட் பேக் டு காடட், தே ஆர் இந்த கிருஷ்ணாஸ் ஃபேமிலி. யாரெல்லாம் சாண்ட் பண்ணாங்களோ தே ஆர் வைஷ்ணவாஸ். அவங்களுடைய சாண்டிங் பெர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம், சில பேர் கொஞ்சம் தூக்கிட்டு பண்ணலாம், சரியாக சொல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் தேர் வைஷ்ணவாஸ். தேர் நேம்ஸ் ஆர் லிஸ்டட். ஓகே, தே ஆன் த பாத். ஸோ பிரபா இருக்க ஸ்வரூப் தாமோதர் பிரபு ரொம்ப பிடிக்கும். இவர் ஒரு சிங், ஆக்சுவலாக தோடம் சிங். இவர் வந்து மணிப்பூர்காரரு, இந்தியா தான், மணிப்பூர்காரரு. கனடா போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். அங்கே பிரபாதரை வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு. பிரபாதரை பார்த்தோன்னே பக்தனாக மாறிட்டார். ஆனால் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணல. அவர் சயின்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார். டெய்லி பிரபாதர் அந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எங்கே இருக்காங்க கூப்பிடுங்க. அவர் டெய்லி வாக்கிங் போது கூப்பிட்டு அவரை பேச சொல்லி அவருடைய வாதங்கள்லாம் மூழ்கிருப்பார் பிரபாதர். தோடம் சிங் எதையாவது சொல்லிவிட்டு சயின்ஸை பற்றி கேள்வி கேட்டு அவர் வாதங்கள்லாம் மூழ்கிருப்பார். இப்படி டெய்லி தோடம் சிங் பண்ணி இந்த தோடம் சிங் வந்து ஃபுல்லாக புரிஞ்சிடும், ஓ என்னன்னு சொல்லி. அப்புறம் வந்து கிருஷ்ண கான்சியஸ் ஃபுல்லாக வந்துடுவார். பிஹெச்டியை விட்டுடலாமான்னு கேட்பார். பிரபாத் சொல்லல, விடாத கம்ப்ளீட் பண்ணிடுவார். கம்ப்ளீட் பண்ணி இந்த இவர் வந்து ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் ஆயிடுவாங்க. ஸ்வரூப் தாமோதர் பிரபு அவர் வந்து என்ன பண்ணுவார், பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணுவார். அப்போ பெரிய லாஸ்ட்டாக ஒரு அட்டன் பண்ணும்போது பெரிய நோபல் பிரைஸ் வின்னர்லாம் வருவாங்க. அப்போ இவர் இந்த ஸ்வரூப் தாமோதர் கேள்வி கேட்பார், நீங்கள் இந்த மாதிரி உயிரை வந்து நீங்கள் லேபில் க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறீங்கள,
உயிரை கிரியேட் பண்ணக்கூடிய மூலக்கூறுகள், வேதி கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, எல்லா கெமிக்கல் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் உயிரை கிரியேட் பண்ணுறீங்களா, கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். உடனே அதை சொல்கிறார் அவர், தேட் ஐ டு நாட் நோ அப்படின்னு. பிரபுபாதில் சொல்லி சொல்லி திருப்பி சொல்லுவார். அது எப்பயுமே யார் இருந்தாலும் சொல்லுவார், மை ட்ரெயின் த ஸ்டூடெண்ட் ஹி டிட் திஸ், ஹி ஆஸ் அ கொஸ்டின் டு நோபல் பிரைஸ் வின்னர். இந்த மாதிரி இப்போ கேட்டால் தேட் ஐ டு நாட், அப்புறம் வாட் இஸ் சேயிங் இஸ் எ ராஸ்கல் நம்பர் 1 அப்படின்னு பிரபுபாத். ஓகே, அதனால் பிரபுபாதர் சொல்வார், நான் வந்து சயின்டிஃபிக் டேர்மில் பேச முடியாது, இருந்தாலும் இந்த சயின்ஸ் தெரிஞ்ச ஒரு பையனை நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். அவர் என்ன பண்ண முடியும், சயின்டிஃபிக் டேர்மில் அவன் அடி கொடுக்க முடியும் அவர். அதனால் இந்த பிரபுபாதுக்கு இந்த யூனிவர்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கிரியேட் பண்ண சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப ஆசை அவர். இதை வந்து ப்ரூவ் பண்ணணும், சயின்டிஸ்ட் வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் மாயப்பன் வந்து TOVP வருது இல்லையா, டெம்பிள் ஆஃப் பிளானிக் பிளானட் வருது இல்லையா. ஸோ அதனால் பிரபுபாதர் வந்து இந்த ஸ்வரூப் தாமரை வராதனால ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவார். ஓகே, நிறையா இது பண்ணுவார். ஏன்னா அந்த மாடர்னில் இருக்கிற சயின்டிஸ்ட்டு இவங்களெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் வந்து இன்றைக்கி அமிர்த பிரபு கூட சொன்னார் இல்லையா, இன்ஜினியர் டாக்டர்ஸ் இஃப் தே பிகம் டிவோட்டீஸ், பிரபுபாதர் இஸ் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஏரோநாட்டிக் இன்ஜினியர் இவங்கெல்லாம் வந்து டிவோட்டீஸாக மாறினா பிரபுபாதர் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து டிவோட்டீஸாக மாறிடுறாங்க. பிரபுபாதர் ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்தியாவில் வந்து இஸ்கான் ஆகா ஓஹோன்னு வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி அவர் சொல்லும்போது சில சயின்டிஸ்ட்டுக்கு பிடிச்சிருக்கும் பிரபுபாதர். ஓகே, அப்போ வந்து பிரபுபாதர் சொல்வார், இந்த இருக்கிறதுலே மோசமான ஆள் யாருன்னா இந்த டார்வின் தான். வந்து எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டான் டார்வின். கிராண்ட் ராஸ்கல் இஸ் திஸ் டார்வின். மிகப்பெரிய ராஸ்கல் வந்து டார்வின் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து குரங்குலேருந்து வந்தீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உங்கள் தாத்தா வேணால் குரங்கா இருக்கலாம், எங்கள் தாத்தா வந்து குரங்கு கிடையாது. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆள், எல்லாருடைய தாத்தாவும் குரங்கு தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டார்வின் தான் பிக்கஸ்ட் ராஸ்கல். அது வந்து பொய்ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த டார்வின் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காலத்தில் வந்து இந்தியாவில் வந்துட்டு ஏதோ ஒரு வேதங்கள்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு அதில் இந்த எவால்யூஷன் தியரியை காப்பி பண்ணிக்கிட்டார். எவால்யூஷன் தியரினா என்னது, ஜலதா நவலக்ஷானி ஸ்தாவர லக்ஷம் சரி ருத்ரியோ கிரமயா சங்கியாக்கா பச்சினாம் தசலக்ஷணம் திரும்சம் சத்துர் திரிம்சல் லக்ஷானி சத்துர் திரிம்சல் லக்ஷானி சதுர்வதா திரிம்சல் லக்ஷானி பசுவகா பசவகா திரிம்சல் லக்ஷானி பசவகா. பசவானா இது, திரிம்சல்னா 30 லட்சம் இல்லையா, பசவானா அனிமல் பீஸ்ட், சதுர் லக்ஷானி மானுஷா. கரெக்ட், இதுதான் அந்த எவல்யூஷன் தேரி. கொஞ்சம் வந்து ஜலதான லக்ஷானி அதில் வந்து நீர்லேருந்து வருது, தாவர லட்சம் சரி, அப்புறம் பிளான்ட்டுக்கு போகுது, தாவரங்களுக்கு போகுது. கிரமியோ ருத்ரா சங்கியாக ரெப்டைல்ஸ் ஊர்வனமாகுது. அதுக்கு முன்னால பக்ஷினாம் தசலட்சணம் பறவைகளா 10 லட்சம் பறவைகள் ஆகுது, ஊர்வனிலிருந்து பறவைகள் ஆயிடுது. அப்புறம் திரிம்சல் லக்ஷானி பசவகா, அப்புறம் வந்து அனிமலா மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, மானுஷ பிறவி, மனிதபிறவி. இதுதான் எவல்யூஷன். ஓகே, அதுக்கப்புறம் மனுஷ பிறவி கிடைக்குது. இதை இந்த டார்வின் என்ன பண்ணாருன்னா, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் குரங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தவறு, அவர் ஃபுல்லாக தவறு. ஹைலி டெக்னிக்கல் பீப்புள். ஓகே, நம்ம இப்போ யாராவது ஒருத்தர் குரங்கா இருக்கணும்ல, இப்போ கரெக்டாக இல்லையா, அவங்க தாத்தா வந்து குரங்கா இருக்கும் கரெக்டாக. இதை மாதிரிலாம் சொல்லி என்ன பண்ணாங்க, சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி ஏமாற்றிட்டாங்க. இதெல்லாம் திருடுனது வந்து வேதங்கள்லாம் தெரியிருக்காரு டார்வின். ஓகே, இதை கிராண்ட் ராஸ்கல் சொல்லி ப்ரோபா திட்டுறாரு. ரெண்டு மோதல் பிக் பேங் தேரியெல்லாம் சொல்லி தப்பு அதெல்லாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி தொண்ணூத்தாமல் வந்துருக்கும் போது சரியான மழை வந்து ஆரம்பிச்சிச்சு. மீன்ஸ் இப்போ வெயிலாம் முடிஞ்சு மழை சீசன் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, மழை சீசன் ஆரம்பிச்சா மழை பற்றிட்டே இருக்கு கண்டினியூஸாக. இப்போ பிரபா சொல்கிறார், நல்லா பிரசன்ட் பண்ணுங்கன்றார். இப்போ சருத்தாமன் சொல்கிறாரு,
பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கொஞ்சமே நம்ம பக்கத்தில் வந்தால் போதும், நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணலான்றார். ஓகே, அதுதான் எனக்கு வேணுன்றார் பிரபாதர். ஓகே, இப்போ இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கார்ல சொல்லுங்க புறப்பட்டேன். அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து நினைப்பார், ஐயோ பிரபாதுக்கு டயர்டாக இருக்கும், அதனால் பிரபாதர் கீர்த்தன் பாட்டி வேணால் உள்ளே கூப்பிட்டுமான்னு கேட்பார். உடனே பிரபாத் சொல்லுவார், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன நடந்துட்டு நினச்சிட்டு இருக்கீங்க, கீர்த்தன் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பிரபாத். கிருஷ்ணனை பற்றி பேசினா அது கீர்த்தன் தான் அப்படின்ட்டார் பிரபாத். ஓகே, எனி டாபிக்ஸ் அவர் கிருஷ்ணா இஸ் கீர்த்தன். ஓகே, சுகதேவ சுவாமி பெர்ஃபெக்ட் கீர்த்தன் பண்ணார். என்ன கீர்த்தன் பண்ணார், அவர் ஸ்ரீமத் பாகவதம் பேசினார். அதே மாதிரி இப்போ நாங்களும் கீர்த்தன் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பிரபாத் சொல்றார். ஓகே, ஸோ அதனால் உத்தம ஸ்லோக குணானுவாதா ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, உத்தம ஸ்லோக குணானுவாதா. எந்த ஸ்லோகம் வந்து உத்தம ஸ்லோக குணானுவாதா. இதன் ஹீம்சம் தபஸ சுத்தசிவா குணானு வர்ணனம் முடியல, அது இது குணானு வர்ணனம் முடியும். ஓகே, உத்தம ஸ்லோக குணானுவாதா தான் போட்டுக்கலாம், தான் போட்டு. சரி, என்ன ஸ்லோகம் சொல்லப்ப. ஸோ அப்போ பிரபாதர் சொல்றாரு, இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் வராங்க, அந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போது, இப்போ அந்த கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன நினச்சிக்கிறேன், பக்தி வேதாந்த விஞ்ஞான கான்ஃபரன்ஸ் இன்வென்ட் நான் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாரு. இல்லை, பிரபாத் இல்லைன்றார். ஓகே, பக்தி வேதாந்தா இஸ் நாட் அ ஞானி, பக்தி இருந்தாலே ஞானி இல்லைன்னுவாங்க, அதனால் இது கரெக்டான டைட்டில் கிடையாது, ஏன்னா பக்தி வேதாந்த சுவாமி வந்து சயின்டிஸ்ட் கிடையாதுவாங்க, வேறு ஏதாவது டைட்டில் சொல்லுங்கன்றார். ஓகே, ஆனால் ஒரு டிவோட்டி சொல்வார், பக்தி வேதாந்தாங்கிறதே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான் குறிக்கும் அப்படின்றார். பிரபா ஒத்துக்கிட்டார், இருந்தாலும் அந்த பேர் வேணான்றார். அதான் நான் காவத்த மசலுக்குறான்னு வர நிவர்த்த தசைபதி. ஓகே, ஸோ அப்போ வந்து பிரபா கேட்குறாரு, என்னதான் டைட்டில் வைக்கிறதுன்னு கேட்டோன்னே, ஒய் நாட் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப், இதை வைங்கன்றார். உடனே சொல்லுங்க ஓகேன்றார். இந்த மாதிரி ஒரு வச்சுருக்காங்க, டைட்டில் வச்சுருக்காங்க, லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப், அந்த கான்ஃபரன்ஸ் பேர். ஓகே, ஸோ நம்மலாம் ஒரு ஆர்டினரி யோகி கிடையாது, நம்மளுடைய பிராண அர்த்தை தியா வாச்சா, நம்மளுடைய உயிர் பிராண அர்த்தை, நம்மளுடைய பொருள் செல்வம், தியா புத்தி, வாச்சா சொற்கள், இது எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அதனால் நம்ம பக்தர்கள். ஓகே, நம்ம யோகி கிடையாது. ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே வந்து கிருஷ்ணர் எப்பயுமே பிரபாதர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க மாட்டார், வாப்புவோட சேவை கிடைக்காது எப்பயுமே, ஆனால் அவருடைய வாணியோட சேவை எப்பயுமே இருக்கும். அதனால் ஒருத்தருடைய யார் ஒருத்தர் குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவருடைய பிரபாதர் எப்பயுமே இருப்பார். ஓகே, வாணி சேவை மூலமாக பிரபாதரை ஃபாலோ பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா. இதை பற்றி பிரபாதர் வந்து நெட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த வாணி சேவை பற்றி இதோட முடிச்சுக்கலாம். நம்ம 416 வேணுமா? ஹரே கிருஷ்ணா. கேள்வி தான் கேட்கலாம், சரிலாம் பாயிண்ட்ஸ் போடணும். ஓகே ஓகே, பாயிண்ட்ஸ் போயிடலாமா? சொல்லுங்கள். வந்துட்டு இந்த பக்தி சித்தார்த்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்துட்டு அவங்க பிரபாத் வந்துட்டு போகும்போது வந்துட்டு கோயிங் ஆங்கர் பிகாஸ் அவங்களுக்கு வந்து எல்லாம் அவங்க டிசைபிள்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க கௌரியம் வந்துட்டு தீ பிடிச்சாங்க, அந்த மாதிரி இருக்கிற மாரெல்லாம் உடச்சி காசாக்கி புக்கு வச்சிருப்பார் இல்லையா? ஸோ அந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரபாத் வந்துட்டு நிறைய ஆங்ஸைட்டி அவருக்கு இருந்ததுதான் குரு மகாராஜ். அப்படி இல்லை, அது பிரபா சொல்ல அப்படி இல்லைன்னு, அப்படி இல்லை, இதில் ஆங்ஸைட்டி இல்லை. ஆங்ஸைட்டி இருந்தது கரெக்டு. ஓகே, ஆங்ஸைட்டி என்ன இருந்ததுன்னா, இந்த இஸ்கான் என்ன ஆகும், பக்தர் என்ன ஆகும்னு சொல்லி ஆங்ஸைட்டி. ஆனால் அவருக்கு அந்த இதில் ஆங்ஸைட்டி, அந்த இதில் உயிர் எழுதினாரு. அந்த மாதிரி சண்டை போடலன்னு சொல்லி திருப்தி ஆகிட்டார் பிரபாத். அதை எதையும் கம்பேர் பண்ணுவார். சண்டை போட்டாங்க இல்லையா, இப்போ சண்டை போடலைங்கன்னு சொல்கிறார். ஓகே, வெரி நைஸ். சார் எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சான்ஸ்கிரிட் சும்மா ஏபிசி ட்ரான்ஸ்லேட் பண்ணால் வந்து வராது. தெரிஞ்சவங்க எழுதி பிரச்சனை இல்லை, அதை வந்து ரியலைஸ் பண்ணவங்க எழுதணும்.
எதுவுமே வந்து கிருஷ்ணா தான் எனக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரோட எல்லா பர்பஸும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு வந்து கிருஷ்ணரை பற்றி பேசிக்கொண்டே ஆத்மா பிரிய வேண்டும் என்று நினைக்கிறாரு. பக்தர்கள் வந்து பாகவதத்தை படிக்க சொல்றாரு. சைத்தன்யா பிரபு நல்லா புரிஞ்சவதான் பக்தர்கள் ஆக முடியும், குருவாக முடியும். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பிரதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபாதத்தை வந்து கேக்குறாங்க, கீர்த்தனை பண்றவங்க எவ்வளவு கூட்டம் வரட்டுமான்னு கேக்குறாங்க. வேண்டாம், இப்போ நம்ம பகவானை பத்தி கிருஷ்ணரை பத்தி பேசினாலே அதுவே கீர்த்தனை தான். சுகதேவ கோஸ்வாமி அவங்க பாகவதம் படிச்சாலும் அதுவும் பகவானை பத்தி இது பண்றதுனால அதுவும் கீர்த்தனமா தானே அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதா கொஞ்சம் உடம்பு முடியாதப்போ அவங்களோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரூபானந்த பிரபு இங்கிலீஷ்ல ப்ரே பண்ணி எழுதியிருக்காரு. அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் நான் ப்ரே பண்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் இம்பார்ட்டன்ட் பர்சன் இல்லை அப்படின்னு ஆனாலும் பகவான் கேட்பாரு அப்படின்னு அதையும் சொல்றாரு. ஆனாலும் நீங்க ப்ரே பண்ணனால அவரும் கேட்பாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் இருந்தாலும் ஒண்ணு இல்லாட்டாலும் ஒண்ணுதான், ஒன்னும் அதை பத்தி ஒண்ணுமே இல்லை, கோதுமை அரைக்கிற மிஷின் மாதிரி நானு அப்படின்னு சொல்றாரு. குரு மகாராஜ் வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது எப்படி வெறுத்துட்டு போனாரோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காம நீங்க டிசிபிள்ஸ் எல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கீங்க, அதனால நீங்க எல்லாரும் அந்த இடத்துல கண்டினியூஸா இருந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. 24 ஹவர்ஸும் அவருக்கு ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ணா புக்கு அப்படின்னு டைமிங் போட்டு டிசிபிள்ஸ்க்கும் வேறவங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா எனக்கு ஃபீலிங் ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்றாரு. Thank you, very nice one. Thanks. Thanks. Malayasa Prabhu. Hare Krishna Prabhuji. Hare Krishna Prabhu. உங்கள் எல்லோருடைய சின்சியர் சேவைகளால் தான் நான் இன்னும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரபுபாதா சொல்றாங்க பிரபு, நாம் எல்லோரும் பக்தர்கள், யோகிகள் இல்லைன்னு பிரபுபாதா சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. Thank you, Prabhu. Hare Krishna. Kalavati Mataji. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர்கிட்ட கேட்குறாங்க, இந்த உலகம் விட்டு போனதும் ஃபர்ஸ்ட் தீட்சை செகண்ட் தீட்சை எல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய டிசைரபிள் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்பனா தீட்சை கொடுப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன உறவுன்னு கேட்குறாரு. யார் வந்து எனக்கு அப்புறம் தீட்சை கொடுக்குறாங்களோ என்னோட பக்தர்களா இருந்து அவருடைய பக்தர்கள் ஆயிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் கிளாஸ். நாளைக்கு வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் கிளாஸ் இருக்கு. யாரெல்லாம் நேரில் வரைக்கும் வந்துடுங்க. ஆன்லைன் எடுக்கணும், ஆன்லைன் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. இங்கே இருக்கிற விஷயம் ஆன்லைன் இருக்கிற விஷயம் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ ச பரிதானம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. பிரபு மாதாஜி கிட்ட சொன்ன, நான் நேற்று வர முடியல பிரபு,